ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம் 2 கொரிந்தியர் 8:9. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஒரு காலத்தில் இங்கிலாந்து தேசத்திலிருந்து அநேக பிரிட்டிஷார் செல்வந்தர்கள் ஆகும்படி அமெரிக்காவிற்கு சென்றார்கள். அதில் ஒரு ஏழை மனுஷனும் இருந்தான். அவன் அமெரிக்காவிற்கு சென்று பெரிய பணக்காரனாக விரும்பினான். அவன் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்து அந்த பணத்தை கொண்டு அமெரிக்கா செல்லுகிற ஒரு கப்பலில் டிக்கெட் வாங்கினான். அதில் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தான். கையில் உள்ள பணத்தை எல்லாம் கொட்டி டிக்கெட் வாங்கி விட்டபடியினால் வேறு செலவிற்கு அவனுக்கு பணம் இல்லை. எனவே அவன் பட்டினி கிடந்தாவது அமெரிக்கா சென்றுவிட தீர்மானித்தான். ஒவ்வொரு நாள் சாப்பாட்டு நேரம் வரும்போதும் பசியாக தன்னுடைய அறைக்குள் முடங்கி கிடந்து பிரயாணம் செய்து கொண்டே வந்தான். 14 நாட்கள் தொடர்ந்த பட்டினி அவனை தொய்ந்து போக பண்ணியது. ஒரு நாள் கடலில் புயல் வீசியது. கப்பல் அமிழ்ந்து விடுமோ என்ற பயம் அவனுக்கு நேரிட்டது. அவன் யோசித்தான், கடலில் அமிழ்ந்து போவதை பார்க்கிலும் சாப்பாட்டு அறைக்குள் பிரவேசித்து நன்றாக சாப்பிட்டு விட்டு மறிக்கிறது நல்லது. எனவே கப்பலில் உள்ள ஓட்டலில் அவன் சாப்பிட சென்றான். அங்கேயுள்ள சாப்பாட்டை கேட்டு வாங்கினான். அவர்கள் அவனுக்கு கொடுத்தார்கள். மிகவும் பசியாக இருந்தபடியினால் மிக அதிகமாக அவன் சாப்பிட்டான். கடைசியில் அவனுக்கு உணவு வழங்கிய வேலைக்காரனை அவன் பார்த்து, நான் சாப்பிட்டதற்கான பில்லை கொடு என்று கேட்டான். அதற்கு அந்த வேலையால், ஐயா, நீங்கள் கப்பலில் டிக்கெட் வாங்கிய போது உணவிற்குரிய தொகையையும் அதிலே கட்டிவிட்டீர்கள். ஆகவே நீங்கள் சாப்பிடுவதற்காக தனியாக பணம் கொடுக்க அவசியமில்லை. கப்பல் அமெரிக்கா போய் சேரும் வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் 3 வேளை தேவையான பணம் அதிலே செலுத்தப்பட்டு இருக்கிறது என்று கூறி விளக்கினான். அப்போதுதான் அந்த வாலிபன், ஐயோ, இது தெரியாமல் இத்தனை நாட்களும் பட்டினியாக கிடந்து விட்டேனே, என்னுடைய உணவிற்குரிய பணம் ஏற்கனவே செலுத்தப்பட்டிருந்தும் கூட நான் அதை அறியாமல் போனேனே என்று கவலைப்பட்டான். ஆம் பிரியமானவர்களே, நம்மில் அநேகரும் அந்த வாலிபரை போலத்தான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் பரலோகத்திற்கு செல்வதற்கு ஒரு பயண சீட்டு வாங்கி இருக்கிறோம். அநேகர் அதிலே ஆவிக்குரிய உணவு மாத்திரமே அடங்கி இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அந்த பயணச்சீட்டில் இம்மைக்குரிய மற்றும் அருமைக்குரிய தேவனுடைய எல்லா பரிபூரண ஆசீர்வாதங்களும் இணைந்திருக்கின்றன என்பதை அறிந்திருக்கின்றோமா?